எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை எப்படி மகிழ்விக்கிறது அப்படின்னு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயே தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தான் மகிழ்ச்சியா இருக்கணும், தான் மகிழ்ச்சியா இருந்தாதான் மத்தவங்களை மகிழ்விக்க முடியும், மத்தவங்கள்ட்ட மகிழ்ச்சியை ஷேர் பண்ண முடியும், அவங்களோட மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியறது இல்லைங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பேச போறது பாத்தீங்கன்னா நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். மத்தவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கூட நீங்க மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை நீங்க உரிமையா அழகா கொடுக்க முடியுங்க. ஸோ மகிழ்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையோட மிக முக்கிய அங்கமா இருக்கணும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்றது அதுவும் ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்மைல் மாதிரி மாறிடுச்சுங்க. வெளியில எங்கேயாவது பார்க்கும்போது ஒரு 10 செகண்ட் கூட சிரிக்கிறது கிடையாது. அது காட்டியுமே பாத்தீங்கன்னா அடுத்த ஃபீலிங்க்கு போயிடுறாங்க. இந்த சிரிப்பு அப்படின்றதே நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நம்மளோட இப்ப இருக்க வாழ்க்கை முறையும் அதுக்கு முக்கியமான காரணங்க. எல்லாருமே ஒரு ஓட்டத்தை நோக்கி ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த ஓட்டத்துக்கு நடுவுலயே எனக்கு அமைதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நடுவுல ஏதாவது ஒரு இடத்துக்கு ஓடி போய் நான் அமைதியை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறோம். இதுதான் நம்மளோட ரெகுலர் லைஃபா இப்ப மாறிடுச்சு. முக்கியமா நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், உங்களோட வாழ்க்கையை கிடைச்சத வரைக்கும் வச்சுட்டு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை, டெய்லி ஹேபிட்ஸை கொஞ்சம் மாத்தணுங்க. அப்படி மாத்தினா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சிகரமானது அப்படின்றது உங்களால உணரக்கூட முடியும். இது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சில சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்குங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி. முக்கியமான ஹேபிட் என்ன அப்படின்னா நம்மளோட டெய்லி பழக்க வழக்கத்துல சில விஷயத்த மாத்தினாவே போதுங்க, சூப்பரா இருக்கும் நம்மளோட லைஃப். அதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்மைல் பண்றது. என்னங்க சிரிச்சாவே மகிழ்ச்சி வந்துடும் சொல்றீங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க? இல்லைங்க, சிரிப்புக்கும் நம்ம முகத்துல வரக்கூடிய மகிழ்ச்சிக்கும் மனதுல கொடுக்கக்கூடிய இன்பத்துக்கும் எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குங்க. ஆரம்பத்துல நீங்க ஃபார்மலுக்காக 10 செகண்ட் அப்படின்னு நீங்க ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கூட அதுக்கப்புறம் போக 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 உங்க ஸ்மைலோட அளவை அதிகமாக்குங்க. ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஸ்மைல் மட்டும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எதிர்த்தாப்புல இருக்கவங்க மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப உங்களுக்கே அது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குங்க. இதுதான் ஸ்மைலோட பாசிட்டிவிட்டி. கண்டிப்பா ஸ்மைல் பண்ணுங்க. சந்தோஷமா இருந்தாதான் ஸ்மைல் பண்ணணும்னு இல்லைங்க. நீங்க ஓரளவு மனது சாதாரணமா இருந்தா கூட ஸ்மைல் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு டிப்ளமேட்டா நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்க மனசு ரிலாக்ஸ்ட் ஆகுறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னடா சிரிக்கிறது ஒரு சாதாரணமா ஒரு ஆர்டிபிஷியல் விஷயம் மாதிரி பண்ண சொல்றாங்களே அப்படின்றது இல்லைங்க. எப்ப நீங்க சிரிக்கிறீங்களோ அந்த ஆர்டிபிஷியல்ன்றதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலா மாறக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதனால ஸ்மைல் பண்ணுங்க. நம்ம படத்துல கூட பாத்தீங்கன்னா சில பாடல் வரிகள் கூட பாத்தீங்கன்னா சொல்லும், துன்பம் உள்ள நேரத்திலையும் சிரிங்க அப்படின்னு. ஆக்சுவலா நீங்க துன்பத்தோட இருக்கும்போதுதான் சிரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவு உங்க முகத்தை சிரிச்ச முகமா வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களுக்காக இல்லைங்க, நமக்காக. நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நம்ம முகம் ஸ்மைலியா இருந்தாதான் நம்மளோட முகம் மற்றவங்க மேல ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களோட பாசிட்டிவிட்டி நமக்கு திரும்ப அஃபெக்ட் ஆகும். செகண்டுங்க, எக்ஸசைஸ் செய்யறது. எக்ஸசைஸுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமான இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்குங்க. நம்ம உடம்பு தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த உடம்ப நம்ம ரெகுலரா நல்லபடியா அது பேணி காக்கணும் அப்படின்னா ரெகுலரா நம்ம உடம்புக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ பண்ணணுங்க. எப்படி டஸ்டிங் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம உடம்ப நம்ம அழகா டஸ்டிங் பண்ற விஷயம் தான் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா செய்யும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங்க்கு வருங்க. இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங் வரும்போது அது உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும், ஒரு அமைதியை கொடுக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும். நீங்க ஆல்ரெடி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மகிழ்ச்சி இரட்டிப்பா ஆகுங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறமா சொல்லுங்க. இந்த உடல் பயிற்சி செய்யறதுக்கும் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது விஷயம், தூக்கம். இந்த தூக்கம் அப்படின்றது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 7 மணி நேரம் தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே குழந்தைகளா இருந்து அப்படின்னா 8 to 9 இல்ல 10 மணி நேரம் கூட தூக்கம் தேவை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பெரியவங்களா வளர்ந்தவங்களுக்கு 7 மணி நேரம் தூக்கம் அப்படின்னு நம்ம டெய்லியும் தூங்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வீக் டேஸ் எல்லாம் நிறைய வேலை இருக்குன்னு ஓடி 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 செஞ்சுட்டு வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கும்பகர்ணக்காரக்கா தூங்குறாங்க. இந்த மாதிரி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்றதும் ஒரே நாள்ல நிறைய படுத்து தூங்குறதும் ரெண்டுமே நம்ம உடலுக்கு
கெடுதீங்க. கண்டிப்பா தூக்கத்தை ஒருமுகப்படுத்தணும். உங்களோட தூக்கம் வந்து 7 மணி நேரம்ன்றது ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க தூங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை வழக்கப்படுத்துங்க. 10 மணிக்கு நீங்க பெட்டுக்கு போயிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா தூங்க போயிடுங்க. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தூக்கத்தை தள்ளி போடாதீங்க. இந்த தூக்கத்தை நீங்க ரெகுலேட் பண்ணும்போது உங்க பாடியும் சரி, மனசும் சரி ரிலாக்ஸ்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குங்க. ஸோ தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு உடற்பயிற்சி வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோமோ அதே அளவு மனதையும் வந்து ரிலாக்ஸ்டா பண்ணிக்கிறதுக்காக தான் தூக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 3வதா நம்ம பார்த்தது தூக்கம்னு சொன்னோம். 4வதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மனதுக்கும் சரி தூக்கம், உடற்பயிற்சி இது எல்லாத்தையும் தவிர நமக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்கும்னா சாப்பாடு. சாப்பாடுனா நம்ம சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடை பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வித்தியாசமான ஒரு பேர்லாம் சொல்லுவோம், தீனி பண்டாரோம்னு சொல்லி. ஆனா இந்த சாப்பாடை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுங்க. இதை நம்ம மாதிரியே இல்ல தானே? ஆனா ஆமாங்க, இது உண்மை. இந்த சாப்பாடை பார்க்கும் போதே நம்மளோட மூடு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு ஸ்விங் ஆகுறத உணர முடியும். ஸ்விங்குனா கஷ்டமா போகல, சந்தோஷமா போகும். ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆஃபீஸ்லனா நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், டக்குன்னு ஏஞ்சி போயிட்டு கஃபெட்டேரியாவில் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு வரேன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க. எப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண தெரியுதோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடை வந்து மாத்துறதுக்காக வெளியில போய் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகுங்க. இதை தான் நம்ம டெய்லி லைஃப்லயும் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாட்டை மாத்திக்கணும். எப்போ நீங்க ஹாப்பியா இருக்கணும்ன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ இல்லைனாலும் சரிங்க, உங்களோட சாப்பாட்டுல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டயட், ஒரே ஒரு ஐட்டம் அன்னைக்கு இருக்கிற மாதிரி பாத்துங்க. அன்னைய நாள் இனிமையான நாளா மாறிடுங்க. அதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு, புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. நோ நோ நோ, அது எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்பனா சாப்பிடுங்க. இதனாலதான் சாப்பிடணும், டயட்டா தான் சாப்பிடணும், லோ மீட்டா சாப்பிடணும், இப்படி சாப்பிடக்கூடாது, நோ அப்படிலாம் இல்லைங்க. நீங்க எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா சேர்த்து வச்சு சாப்பிடலாம். இல்ல நீங்க டயட்லாம் தான் ஃபாலோ பண்ணி தான் அப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய டயட் சாட்லாம் இருக்கு, டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க. அவங்கள ரெஃபர் பண்ணி உங்களோட மனதுக்கு உங்களோட உடல்நிலைக்கு தேவையான ஃபுட்டை நீங்க ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சு அப்படியும் பார்க்கலாம். கண்டிப்பா சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஆனா சில பேர்லாம் சொல்லுவாங்க நிறைய வந்துட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரெகுலரெல்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு மாறுதோ இல்லையோ, பட் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையும் கொடுத்துரும். ஸோ கண்டிப்பா வந்து ஸ்கிப்ஸ்லாம் மீலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டு வெறும் வந்து இந்த லைட்டான பீஸா அந்த மாதிரி பர்கர் அந்த மாதிரி கூட போகாதீங்க. கரெக்டான டைம்ல என்ன மீல்ஸ் சாப்பிடணுமோ அது பிடிச்ச விதமா சாப்பிடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்னா, மற்றவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலேன், அவங்களுக்கு வந்து நீங்க பாராட்டு கொடுங்க. இந்த பாராட்டு வந்து நீங்க வாங்கிக்கிறதும் அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்துறதும் ரெண்டுமே ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பாராட்டு பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. நன்றி உணவுனா பெரிய வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறவங்களுக்கு தான் நன்றியோட இருக்கணும் அப்படின்னா இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களை பார்த்தோன்னே ஒருத்தவங்க ஒதுங்கி வழி விட்டு உங்களுக்கு மற்றவங்க போறதுக்கு வழி கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல நீங்க போறதுக்கு வழியை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்மைல் தான் நன்றி உணர்வு. சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரிங்க. வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய நெகிழ்வான விஷயங்கள், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம மனதில் எப்பயுமே பசுமையா வச்சுக்கணுங்க. இந்த பசுமையா வச்சுக்கக்கூடிய நினைவுகள் தான் உங்களை வழி நடத்தி செல்லும். ஸோ கண்டிப்பா ஒரு நன்றி உணர்வோட இருங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இது உங்களை மகிழ்ச்சியான கொடுக்கக்கூடிய வேலையா இருக்கும். இப்போ சின்னதா வந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருக்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, நீங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் யாராவது சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்க முகத்துல ஒரு ஸ்மைல் வரதை பார்க்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து யாராவது நமக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்க ரிப்பீட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசு சந்தோஷமா மாறும். அது இல்லாம பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நான் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எல்லா கூட்டு குடும்பத்திலயும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாட்டி வந்து எல்லாருங்களுக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட்னு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்தா உனக்கு பிடிச்சது செஞ்சேன், இந்தா உனக்கு பிடிக்குதுன்னு செஞ்சேன் அப்படின்னு. இதுவே அக்கா தங்கச்சிங்களா இருந்தாங்கன்னா இந்தா உனக்கு பிடிக்கும்னு சொல்லி இதை வாங்கினேன், இந்த கிளிப்பு வாங்கினேன், ஹேர் கிளிப் வாங்கினேன்னு சின்ன சின்ன ஐட்டம் அவங்களுக்கு எந்த லெவல்ல முடியுமோ அவ்வளோ ஐட்டமா வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு
பழகுங்க. நீங்க வாங்குறத விட கொடுக்கக்கூடிய அளவை இருக்கணும். சின்ன சின்ன காம்ப்ளிமெண்டா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காம்ப்ளிமெண்டா பண்ணாலும் சரி, யாருக்கு கொடுக்க போறீங்களோ அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறத வழக்கமாக்குங்க. எப்பயுமே கொடுக்க போற விஷயம்தான் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியா கொடுக்குங்க. வாங்கக்கூடிய விஷயத்தை விட கொடுத்து பழகும் போதுதான் அதோட வாழ்க்கையோட தத்துவமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க. பரிசு பொருளை கொடுக்கும் போதுதான் நமக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதும் தெரியும், நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்குறோன்றதும் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அப்படியே மூச்சு அடைக்க போயிட்டு உட்காந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களை ஒரு சேம் லெவல்ல வச்சுக்கணும். திடீர்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒண்ணுமே இல்லாம என் வாழ்க்கையே இடிஞ்சு போயிடுச்சுன்னு சோகமாய் அழுவவும் கூடாது. ஸோ உங்க வாழ்க்கைய ஒரே தண்ணியில அலையே இல்லாத ஒரு தண்ணி மாதிரி ரிலாக்ஸா நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல மூச்சு பயிற்சியெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். எப்படி பண்றது? நிறைய பேசுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே மூச்சு முட்டை பேசி முடிப்பாங்க. அவங்க பேச வந்த பாதி விஷயம் வெளியிலேயே வராது. அப்ப வரவங்க பேசுறவங்களுக்கு அவங்க என்ன பேச வந்தாங்கன்னே புரியாமே போயிடும். இது ஒரு பக்கம் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, பாதி வார்த்தையை தான் வெளியிலேயே விடுவாங்க. அதுல நம்மளே பாதி கெஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். இப்படி பேசுறவங்கள்ட்டையும் ரொம்ப கஷ்டங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மூச்சு பயிற்சியை ஃபாலோ பண்ணணுங்க. மூச்சு பயிற்சியை ஃபாலோ பண்ணும்போது என்ன சொல்ல வராங்களோ அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது கம்ப்ளீஷனா வெளியில வரும். எப்படி நீங்க ஒரு தோசை நம்ம சுடும்போது பர்ஃபெக்டா இருந்தாதான் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தாங்க நீங்க பேசும்போது உங்க வார்த்தை, நீங்க என்னென்ன பேசுறீங்களோ அந்த வார்த்தை எல்லாமே தெளிவா விடும்போதுதான் அதோட பூரண குணம் வெளியில வரும். நீங்க அது பாதி தெரிச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா சரியா வராது. இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட பிரீத்திங் எக்ஸசைஸ். கண்டிப்பா நல்ல டீப் பிரீத்திங் பண்ணிட்டு என் வாழ்க்கை என் கையில, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், இந்த வாழ்க்கை கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன், இல்ல என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும், என்னால மத்தவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களையே நீங்க கூல் பண்ணி காம் பண்ணி அப்படி பண்ணும்போது கொஞ்ச நாள் பண்ணும்போது வித்தியாசமா தெரிஞ்சா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள நல்ல ரிலாக்ஸ்டா ஆயிட்டு உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குணம் வந்துருங்க. எப்ப இந்த குணம் வருதோ அப்போ உங்களுக்கு கோவம், எரிச்சல், வெறுப்பு இந்த மாதிரி குணம் எல்லாம் காணாமே போயிடும். ஸோ கண்டிப்பா மூச்சு பயிற்சி ஆரம்பிங்க. எனக்கு மூச்சு பயிற்சி செய்ய தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை, பண்ணலாம். மூச்சு பயிற்சி கூட எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னா கவலையே வேண்டாங்க. ஏதாவது ஒரு யோகா கிளாஸ் போங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க, எப்படி மூச்சு பயிற்சியை பண்றாங்கன்னு பார்த்து லைட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மூச்சு பயிற்சியை நீங்க ஈஸியாவே பண்ணலாங்க. என்ன ஒண்ணு இன்னல் எக்ஸல் எது அப்படின்றத நம்ம கரெக்டா பண்ணிட்டு ரெகுலேட் பண்ணணும், அவ்வளவுதான். அதை கரெக்டா பண்ணதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உங்களால எதிர்கொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்ஹாப்பி மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்னா அவங்க மனநிலை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, மத்தவங்களுக்கு வரலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயத்த பெருசா ஊதி அது ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதுக்கும் பெருசா எக்ஸைட் ஆயிட்டு இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு எக்ஸைட் ஆகுறாங்க. ஆக்சுவலா ரொம்ப எக்ஸைட்டா ஆகக்கூடாதுங்க, ரொம்ப அன்ஹாப்பியாவும் ஃபீலிங்ஸ்க்கு போகக்கூடாது. எது நடந்தாலும் இது எனக்காக விதிக்கப்பட்ட விஷயம், இது நான் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கு, ஒரு மனநிலைக்கு வாங்க. அப்படி வரும்போதுதான் உங்களுக்கு ஹாப்பியான மொமெண்ட் பிரச்சனை இல்லைங்க, எல்லாராலையுமே அது ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அன்ஹாப்பி மூமெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு திடீர்னு ஒரு டீச்சர் கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியே உங்களை ஷேம் ஆக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, திட்டி இருக்காங்க, உனக்கு இனிமே படிப்பே வராதுன்னு திட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது ஒரு அன்ஹாப்பி மூமெண்ட். இந்த அன்ஹாப்பி மூமெண்ட்டை எப்படி நான் பண்றது அப்படின்னா அதுக்காக ஐயோ என் ஃப்ரெண்டு என்னை பார்த்துட்டான், டீச்சரை திட்டும் போது பார்த்துட்டான், எனக்கு ஒரே ஷேமா இருக்குன்னு நீங்க தேம்பி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த விஷயம் அவ்வளவுதாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறி போயிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தப்பு பண்ணதாலதான் டீச்சர் என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணிருக்கணும், எப்படி இதை டேக்கிள் பண்ணணும்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணுங்க. இப்படி பண்ணும்போது அந்த அன்ஹாப்பி மூமெண்ட்டை உங்களால டைஜஸ்டட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ வாழ்க்கையில எக்ஸ்பெக்டட் திங்ஸும் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸும் வந்துகிட்டே தாங்க இருக்கு. நீங்க தப்பு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா டீச்சர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க, இதை எக்ஸ்பெக்டட் திங்ஸ். இல்ல நீங்க எதிர்பார்க்காமயே உங்களுக்கு சில விஷயம்லாம் நடந்திருக்கு, நீங்க அதுல மாட்டிக்கிட்டீங்க, உங்களை யாரோ இப்படி த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் அக்னாலேஜ் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கரெக்டா எடுத்து டைஜஷன் பண்ணும் போதுதான் ஹாப்பி ஃபீலிங் உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஹாப்பினஸ் காணாமையே போயிடுங்க. ஸோ டோன்ட் ரியாக்ட்,
அப்படியே வந்துட்டு ஏன் நடந்துச்சுன்னு யோசனை பண்ணிட்டு அதோட விட்டுருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னல். அதாவது நிறைய பேர் ஆரம்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க கதை புக் எழுதுறதெல்லாம் பழக்கமாக்கிக்கோ, இல்ல டைரி எழுதுறத வழக்கமாக்கிக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதோட முக்கியத்துவமே இருக்க இருக்க எல்லாருக்குமே அழிஞ்சு போயிடுச்சுங்கன்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு அதோட முக்கியத்துவம் தெரியல. உண்மையிலேயே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்களே ஒரு யூனிவர்சிட்டி மாதிரிங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸே நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு ஃபீலிங்ஸ் பொங்கி வருது அப்படின்றது நீங்களே வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வளோ விஷயம் உங்களுக்குள்ளேயே உங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் நடந்துட்டு தாங்க இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நினைவுகள், எந்த விஷயத்த நீங்க அதிகமா ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது உணர்வு பூர்வமா ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்களே எழுத ஆரம்பிங்க. இந்த எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப பர்சனலா நீங்க எழுதலாம் கூட பரவாயில்லைங்க. மத்தவங்க படிக்கிற மாதிரி இல்ல ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்ல வந்துட்டு ஜோக்கா இருக்கிற மாதிரி கூட எழுதலாம். இப்படி நீங்களே வந்து எழுதும் போது உங்களோட மனநிலை முதல்ல ரொம்ப கிளீனா இருக்குங்க. தெளிஞ்ச நீரை போல கிளியரா இருக்கும். பிரச்சனையை வந்தா சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஹாப்பினஸ் உங்க கூடயேதாங்க இருக்கும், பறந்து எங்கேயும் ஓடி போகாது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க உங்களோட உணர்வை ஒரு எழுத்து வடிவத்துல கொண்டு வர்றதாலதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை, திடீர்னு வந்துட்டு ஒரு பணம்னா வந்துட்டு வர வேண்டிய பணம் வர முடியாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலேன். பெரிய ஸ்ட்ரெஸ், நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கல அப்படின்னு வந்துருச்சு, இல்ல நாளைக்குள்ள இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருக்கீங்க. அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப நீங்க அதையும் சமாளிக்க கத்துக்கணுங்க. என்னோட லைஃப்ல எல்லா நாளுமா இப்படி ஸ்ட்ரெஸ் வருது இல்லையே, ஒரு சில நாள் வரதா செய்யும். அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு ஹேண்டில் பண்ண முடியறதா தான் எனக்கு கடவுள் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகணும். இதை விட்டுட்டு ஐயோ எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமா வந்துருச்சு, நான் இதை முடிச்சிருவேனா, இந்த ப்ராஜெக்ட் நாளைக்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போக முடியாதுங்க. ஸோ கண்டிப்பா எந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்தாலும் எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு துணிச்சிருங்க. அதை விட்டுட்டு கோழ மாதிரி நடுங்கக்கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, உங்க மனநிலை நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கைய வாழுங்க. மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா மத்தவங்களோட வாழ்க்கை வேற, உங்க வாழ்க்கை வேற. ஒரு குடும்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட வாழ்க்கை முறை வேற, பெற்றோர்களோட வாழ்க்கை முறை வேற. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு நான் இப்படி இருந்தேனே, இந்த வயசுல நாங்களாம் இப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றதும், நீங்களாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சில்ட்ரன் சொல்றதும் எல்லாமே ஒத்து வராதுங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க ரோல் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வேற வேற விதமான ரோல், அவங்கவுங்க வாழ்க்கை வேற வேற. ஸோ இதை கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. எப்ப நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே உங்களுக்கு மகிழ்ச்சின்றது காணாம போயிடும். ஸோ டோன்ட் கம்பேர், யார்கிட்டயுமே கம்பேர் பண்ணாதீங்க. உன்ன மாதிரி என்கிட்ட இல்லை, என்ன மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமே நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிக்க வேண்டாம். உங்களோட டேலண்ட் உங்களோடையதான் இருக்கணும். இப்படி நீங்க உங்களோட வாழ்க்கை முறையை நீங்க குறிப்பிட்ட இதுல வகுத்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லாம போகுங்க. இது எல்லாத்தையும் நீங்க ரெகுலேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும். அதாவது லைஃப் ஹேபிட்டை மாத்தணும். எப்படின்னா அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை போய் பாக்குறது, அவங்க கூட சேட்டிங் பண்றது, ரொம்ப பர்சனலா இல்லைனாலும் மேலோட்டமான விஷயத்த போயிட்டு சேட் பண்ணிக்கிறது, அடுத்தது வீக்ல வந்துட்டு என்னென்ன செய்யணும், நெக்ஸ்ட் என்ன செய்யணும், என்ன ஃபேமிலி எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இல்ல ஒரு வீடு கட்டணும்னா என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி ஜென்ரலா ஒரு டாபிக் வச்சு நீங்க பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுங்க. மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல விதமா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அதுவும் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது கூட பிடிக்காதுங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நேச்சரோட போங்க. கார்டன் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கார்டன் மாதிரி நமக்கு மனசு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் வேற எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் அங்க நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கூட போதும், அவங்க சுத்தி இருக்கிற செடி உங்களை பார்த்து ஹாய் ஹலோ அவர்னு கேட்கும். அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு மனசை வந்து உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி நல்ல சுவாச பயிற்சி கொடுத்து நல்ல மனநிலை கொடுத்து உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய விஷயம் கார்டன்ல இருக்கு. அந்த பசுமையோட நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே இது வரைக்கும் நீங்க என்னென்ன வந்து பேசிட்டு வந்தோமோ இது எல்லாமே அந்த கார்டன்ல உட்கார்ந்தாவே கிடைச்சிருங்க. நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல சாப்பாடுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும், அடுத்தது உங்களுக்கு நல்ல மூச்சு பயிற்சி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பா கார்டன்ல நேச்சர்ல கொஞ்சம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட மனது உடம்பு எல்லாமே ஆரோக்கியமா இருக்கிறத ஈஸியா நீங்க பார்க்க முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல வேலையில இருப்பாங்க, நல்ல சம்பாதிப்பாங்க, நல்ல வேலையில இருப்பாங்க, அவங்கள மாதிரி யாருமே இல்லை, இவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிப்பாங்க. ஆனா வாயை திறந்தாங்க அப்படின்னா கூ மாதிரி குணம்.
எல்லாரையுமே எடுத்தெறியக்கூடிய குணமா இருப்பாங்க. ஸோ அவங்க மேல வச்சிருந்திருக்க நம்பிக்கை, அவங்க மேல வச்சிருந்த மரியாதை எல்லாமே அவங்க பேசக்கூடிய தோரணையே நமக்கு காணாம போயிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி அந்த குணம் வந்துச்சு அப்படின்னா, அவங்களோட கோபத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு செகண்ட்ஸ்ல மற்றவங்க மேல கோவப்பட்டு அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, அந்த மரியாதையெல்லாம் அவங்களே தொலைச்சு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிறவங்கள எப்படி வழிநடத்தி கொண்டு வரணும், எப்படி அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், என் கோவத்தை எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் தாங்க பண்ணணும். மெடிடேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த மெடிடேஷன் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். உங்களோட ஏன் இந்த உலகத்துல பிறந்தோம், என்னத்துக்காக பிறந்திருக்கோம், நம்மளோட யூசஸ் என்ன அப்படின்னு நீங்க தேட ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்க மெடிடேஷன்ல தேட ஆரம்பிக்கும் போதே ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் யார்கிட்டயும் பேசாம உட்காருங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆக்குங்க, 15 மினிட்ஸ் ஆக்குங்க, மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் கொண்டு போங்க. இது போதுங்க. இப்படி நீங்க 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் இப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த ஒரு வாரமும் நீங்க என்னென்ன விஷயம் ஸ்ட்ரெஸ்ல பண்ணீங்களோ எல்லாமே உங்களை விட்டு காணாம போயிடும். உங்களுக்கு அந்த கோவத்தை மற்றவங்க கிட்ட காட்டக்கூடிய குணமே இல்லாம போயிடும். கோவமே உங்களோட இயலாமையோட வெளிப்பாடு தாங்க. எப்ப நீங்க இயலாமையை உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கீங்களோ அப்பதான் அது கோவமா மத்தவங்க மேல வெளிப்படுது. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே மெடிடேஷன் பண்ணும்போது போயிடும். அப்ப கோவம் போயிடுச்சுன்னா என்னங்க, மீதி என்ன இருக்கு? கண்டிப்பா ஹாப்பினஸ் தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஹாப்பினஸ் வந்துடும். ஸோ இப்படி நீங்க உங்களையே செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டே இந்த வாழ்க்கையை மந்த்லியாவோ ஒரு டெய்லியோ ஒரு ருட்டீனாவோ அப்படி நீங்க ஹேபிட்ஸ்லாம் மாத்திட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கை, ஹாப்பியா இருக்கக்கூடிய வாழ்க்கை ஈஸியா மாறக்கூடியத பார்க்க முடியும். தனியா அதுக்காக கவுன்சிலிங் போறதோ, இல்ல எல்லாரும் வாங்க சிரிக்கலாம் அப்பதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு பண்றதோ, இல்ல நிறைய காசு பணம் செலவு பண்ணி வெளிநாடு எல்லாம் டூர் போனாதான் சந்தோஷமோ அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சந்தோஷம் உங்களுக்குள்ளதாங்க இருக்கு. நீங்க தான் அதை ரெகுலேட் பண்ணி வெளியில கொண்டு வரணும். நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் கூட திரும்ப பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.